இனிமே ஸ்கூல்லேருந்து வர பசங்க இங்க் கரையோட ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு வந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. இல்லை வெட்டிங் ரிசப்ஷனில் சாப்பிடும்போது போட்டிருக்கிற ஒயிட் அனார்கலியில் சாம்பார் கரை விழுந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஸ்ட்ரெயின் ரோல் ஆன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி சூப்பராக அந்த கரையை அழிச்சிடுது. வாங்க அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு ஒரு டியோ ரோல் ஆன் மாதிரி இருக்குது. வாசனை பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபு ஏரியல் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருது. வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் தக்காளி வச்சு நான் கரை பண்ணிட்டேன். இப்போ அந்த ரோல் ஆன் வச்சு இந்த கரை போகுதான்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக ஒரு டியோ ரோல் ஆன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த கரை மேலே இப்படி இப்படி ரப் பண்ணிங்கன்னா போதும். பார்க்கறதுக்கு நான் 2Xல போட்டதுனால ரொம்ப ஹெவியாக ரப் பண்ண மாதிரி தெரியும், பட் கிடையாது. இது உண்மையாகவே அந்த கரையை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்ளை பண்ண கரை, ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக போயிடுச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் டஃப்பாக அதுக்கு கரையை வச்சு காமிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் கரை, அதாவது மஞ்சள் கரை நான் போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் துணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரை கண்டிப்பாக நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரை 100% போகலை, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டிசப்பியர் ஆயிருக்கு, விச் இஸ் ரியலி குட். நான் வந்து சுத்தமாகவே போகாது, இல்லைனா செகப்பாக மாறிடும்லாம் நினச்சேன், பட் அப்படி ஆகலை. ஓகே, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது. ரொம்ப நாளாக இருந்த என் பொண்ணோட பவுச்சில் இருந்த ஒரு இங்கு கரை, ஐ திங்க் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருந்தது. இது போகுதா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது சுத்தமாகவே போகலை. ஸோ இட் மீன்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிற கரெல்லாம் இதை வச்சிங்கன்னா ஒன்றும் போகாது. ஒன்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கரை மட்டும் தான் இதில் போகும். ஸோ இது வரைக்கும் ஃபுட் ஸ்டெயின்ஸ்லாம் சூப்பராகவே ரிமூவ் ஆயிடுச்சுங்க. மஞ்சள் கரை ஆகட்டும், இல்லை வெஜிடபிள் ஸ்டெயின்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையான இங்கு கரை ரிமூவ் ஆகல. ஸோ ஓகே, ஃப்ரெஷ்ஷாக வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இங்கு கரை இருந்தது, ஸ்கெட்ச் பென் கரை இருந்ததுன்னா அது போகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்கெட்ச் பென் 2 கலரை மிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸில் வந்து ரப் பண்ணி பார்த்தேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கு கரையே ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரொம்ப நாளாக காஞ்ச கரைகள் எதுவுமே ரிமூவ் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இங்கு கரை, ஃபுட் ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதை போர்ட்டபிளாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரிசப்ஷன் இல்லாத ஒரு அவுட்டிங் போகிறீங்க, சாப்பாடு ஸ்டெயின்ஸ் பசங்க ட்ரெஸ்ஸில் விழுந்துருச்சு அப்படின்னா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ்லாம் அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், which is really சூப்பரான ப்ராடக்ட் நம்மளுடைய காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன், தேவையான செக் பண்ணுங்கள். பை.